இறந்தவர்களுக்கு முக்தி அளிக்கும் இடங்களில் இதுவும் ஒன்று. புனித காஷியை விட இது புனிதமாக கருதப்படுகிறது, அதாவது வாரணாசி. காசியில் நம்பப்படுவது போல இங்கும் அன்னை விருதாம்பிகை இறந்த ஆன்மாக்களை தனது மடியில் வைத்து தனது புடவையின் பல்லுவால் அவர்களை ஊதுகிறார். அதே நேரத்தில் சிவன் நமசிவாய மந்திரத்தை இறந்தவர்களின் காதுகளில் உச்சரித்து அவர்களின் முக்தியை உறுதி செய்கிறார். எனவே பழங்காலத்தில் விருத்தாசல மக்கள் வயதாகி பலவீனமடையும் போது வாரணாசிக்கு யாத்திரை மேற்கொள்ள ஒருபோதும் கவலைப்படவில்லை. இதன் விளைவாக இந்த இடம் விருத்தகாசி என்றும் அழைக்கப்படுகிறது. காசியை விட இங்கு நன்மையின் அளவு சற்று அதிகமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. எனவே விருத்தகாசியில் காசியில் வீசம் அதிகாம் என்று பழமொழி கூறுகிறது. மணிமுத்தாறு நதியில் கரைக்கப்படும் இறந்தவர்களின் சாம்பல் ஒரு கல்லாக மாறி அடியில் தங்கிவிடும் என்று ஸ்தல புராணம் கூறுகிறது. நடராஜராக சிவன் தில்லையில் ஒரு போட்டிக்காக நடனமாடினார். அவர் தனது சொந்த மகிழ்ச்சிக்காக இங்கு விளையாடினார். இந்த இடத்திற்கு விஜயம் செய்தபோது கர்நாடக மன்னர் பசியால் அவதிப்பட்டார். தாய் பெரிய நாயகி ஒரு இளம் பெண்ணாக அவருக்கு பால் கொடுத்து குமாரதேவா என்று பெயரிட்டார். விருதாம்பிகை என்றால் முதுமையின் தெய்வம் என்று பொருள். பக்தர் குரு நமசிவாயர் சிதம்பரத்திற்குச் செல்லும் வழியில் ஒரு இரவு இந்த இடத்தில் தங்கினார். அவர் மிகவும் பசியுடன் இருந்தார். கிழவி என்ற வார்த்தையுடன் கூடிய ஒரு வசனத்துடன் அம்மாவை அழைத்தார். தாய் பெரியநாயகி ஒரு வயதான பெண்மணியாக அங்கு வந்து, கிழவியால் உணவு கொண்டு வர முடியாது, இளம் பெண்ணால் மட்டுமே உணவு கொண்டு வர முடியும் என்று பதிலளித்தார். அம்பிகையின் இளமையை விவரிக்கும் மற்றொரு பாடலை பாடினார். அவர் ஒரு இளம் அழகான பெண்ணாகத் தோன்றி பக்தருக்கு உணவளித்தார்.